ஸ்தோத்திரமேசப்பா. நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த வேளையிலே இந்த ஓய்வை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த பரிசுத்த நாளை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் எல்லா தடைகளை நீக்கி போட்டு விசுவாச பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வரும்படியாக, புது புது ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய், எங்கே இருவர் மூவர் ஒன்று சேர்ந்து இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவர், ஒரு மனம் எங்குண்டாங்க விடுதலை என்று சொல்லியிருக்கிறார். நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா தடைகளை நீக்கி போட்டு நேர்த்தியாய் எல்லா பிள்ளைகளை கொண்டு வருவார். ஒவ்வொரு பிரசனத்தினால நிரப்ப போகிறார். இந்த வேளையிலே நாம் யாவரும் ஒப்பு கொடுப்போம். ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்றென்றும் மாறாதவரே மை துதிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேலே கேள், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லியிருக்கிறீரே, மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா மை துதிக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அப்பா மனமகிழ்ச்சி நாள் என்று நினைத்து ஒவ்வொரு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு வரும்படியாக அப்பா துக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு வேதனைகளை மாற்றி போட்டு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இது கண்ணீரை துடைக்கிற தேவன் அப்பா, நீர் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஏசப்பா. அப்பா இங்க வருகிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நீர் ஐயா. அப்பா வேதனைகளை மாற்றுகிறவர் ஐயா, வியாதியை நீக்கி போடுகிறவர் ஏசப்பா, பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிறவர் ஐயா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறீங்களே. அப்பா மை துதிக்கிறோம் ஏசப்பா, மை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா துதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் பிரியப்படுகிற தேவனே மை துதிக்கிறோம் ஐயா. இந்த இடம் நிரம்பி வழியும்படியாக அப்போ ஒவ்வொரு சேரிலும் புதிய புதிய ஆத்துமாக்கள் வந்து உட்காரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்பது போல அப்பா ஒவ்வொரு சத்தத்தை கேட்டு இங்கே வந்து சேரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரத்தத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். மின்சார தடைகள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளுவீராக. பாடும் பொழுது எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு அப்பா பிரசன்னத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வந்தது நல்லது என்று கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆரம்பம் முதல் முடிவரை நீர் காத்துக்கொள்ளும் ஐயா. நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.